Hello everyone, welcome to another video. இந்த வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா NEET 2021 ல எக்ஸாம் எழுத போறவங்களுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஓடுது. ஓகே? எல்லாம் வித்து முடிச்சிருங்க, நான் அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன். Hello everyone, welcome back to this video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 2021 ஸ்டூடண்ட்ஸ்க்கான மார்க் டெஸ்டோட ஸ்ப்ளிட் அப் தான் பார்க்க போறோம். ஓகே? சோ இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த சீரிஸ் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. அப்போதைக்கு நாங்க ஆல்மோஸ்ட் 11 சிலபஸ் முடிச்சிட்டு 12 சிலபஸ்ல என்டர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படினா NTA ல இருந்து எக்ஸாமோட டைம் சொல்லிட்டாங்க. ஓகே? எக்ஸாம் வந்து இன்னைக்கு தான் வைக்க போறோம் அப்படினு சொல்லிட்டாங்க. அப்போதைக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஷெட்யூலை ஃபுல்லா விட்டுட்டு ரிவிஷன் ஷெட்யூலுக்குள்ள இறங்கிட்டோம். ஸோ ரிவிஷன் ஷெட்யூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து 60 டேஸோட உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் டேபிள் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே? இப்போ என்ன அப்படின்னா 11th போர்ஷன் நாங்கள் அகைன் ரிவிஷன்லேயே 11th போர்ஷன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே? ஸோ ஆல்ரெடி 15 டேஸ் கிட்ட ஆச்சு. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் போட்டு 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் என்ன நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட் இருக்குது பாருங்கள். 5 டெஸ்ட்டு. ஓகே? இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். பட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரியா? ஸோ இது ஃபுல்லாக டெஸ்ட் சீரிஸ் வந்து மொத்தம் 28 டெஸ்ட் இருக்க போது உங்களுக்கு 28 டெஸ்ட் இருக்கும். ஓகே? ஸோ பார்ட் வைஸ் இருக்கும், ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ 5 டெஸ்ட் இருக்க போது 11th பார்ட் வைஸ் 11th பார்ட் வைஸ் பார்க்குறப்ப 11th 5 டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி சிலபஸ் என்னென்ன அதெல்லாம் நான் ஆல்ரெடி யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உனக்கு வேணும் அதில் போய் பார்த்துக்கோ. அப்படி இல்லைனாலும் சரியா, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கூகுள் கிளாஸ் ரூமில் போய் பார்த்துக்கோ. சரியா? கூகுள் கிளாஸ் ரூமில் பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5. அதிலேயே பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதோட சிலபஸும் கொடுத்துருப்பேன். சிலபஸ்லையும் நீ பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 11th ஃபுல்லாக முடிஞ்சு. 6வது டெஸ்ட் பார்த்தனா 6th டெஸ்ட் பார்த்தனா உன்னோட 11th ஃபுல் போர்ஷன் 11th ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் உனக்கு போர்ஷன். சரியா? 11th ஃபுல் போர்ஷன் ஒரு டெஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தனா டெஸ்ட் நம்பர் 7லேருந்து 11 வரைக்கும் மொத்தம் அகைன் 5 டெஸ்ட்டு. இந்த 5 டெஸ்ட் பார்த்தனா 12th பார்ட் வைஸ் 12th டெஸ்ட் இருக்குது பார்த்தியா, நல்லா பாரு. இங்கே 5 டெஸ்ட்டு, இங்கே ஒரு 5 டெஸ்ட்டு. அடுத்து 12th டெஸ்ட் பார்த்தனா 12th ஃபுல் போர்ஷன் இருக்கும். சரியா? இதோட பார்த்தனா அங்கே நான் அதே என்ன திரும்பி சொல்லிடுறேன். 11th ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சு 11th ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கேன். 12th ஃபுல்லாக முடிஞ்சு 12th ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 12th படிக்கிறப்ப மேவே என்ன இருக்கும், நீ 11th வந்து மறந்து போயிருப்பேன். அந்த விதத்தில் பார்த்தனா உன்னோட 13வது டெஸ்ட் பார்த்தனா உன்னோட டெஸ்ட் சிலபஸ் வந்து 1 and 2 1 and 2ல என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதான் உனக்கு இங்கே டெஸ்ட் சிலபஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாரு 14th டெஸ்ட். சரியா? அதில் பார்த்தனா 3, 4, 5 சரியா? 3, 4, 5. ஸோ 3, 4, 5 டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இங்கே ஃபாலோ அப் ஆகும். ஸோ இதோட பார்த்தனா அகெயின் 11th முடிஞ்சு அப்புறம் 12th. ஸோ 15th டெஸ்ட் பார்த்தனா 15th டெஸ்ட்டு. சரியா? ஸோ 15th டெஸ்ட் வந்து உனக்கு ஐ திங்க் ஃபுல் போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் போர்ஷன் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நான் அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே? ஸோ அடுத்து பார்த்தோன்னா 11th ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் 12th வருவியா. 12th பார்த்தோன்னா 7, 8, 9 7, 8, 9ல் என்னென்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் 15th டெஸ்ட்டில் வரும். ஓகே? ஸோ 15th இல்லைனா 17 மேபி அது மாறி இருக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே? 15th 16th வரும். நெக்ஸ்ட் 16th டெஸ்ட்டோட சிலபஸ் பார்த்தோன்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், 9 வரைக்கும் முடிஞ்சு 10, 11. ஓகே? 10 and 11. 17th டெஸ்ட் பார்த்தோன்னா 11th ஃபுல் அகெயின் 11th ஃபுல்லாக. 18th டெஸ்ட் பார்த்தோன்னா 12th ஃபுல்லாக. ஓகேயா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலு 19th டெஸ்ட்லேருந்து 28 டெஸ்ட் வரைக்கும் மொத்தம் இதில் எத்தனை கொஸ்டின் இருக்க போதுன்னா 10 கொஸ்டின் பேப்பர் இருக்க போது. இந்த 10 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா உன்னோட நியூ மார்க்கிங் ஸ்கீம் நியூ பேட்டர்ன் இருக்குது பார்த்தியா, நியூ பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். நியூ பேட்டர்னை நாங்கள் இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதான் பார்த்தோன்னா நம்மளோட பேசிக் ஐடியா. நான் திரும்பி சொல்லிடுறேன். சரியா? ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, 17th போய் 15th போயிடும். சரியா?
மேபி 11th முடிச்சதுக்கப்புறம் 11th ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா 11th ஃபுல் டெஸ்ட் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 11th டெஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமே இல்லை 12th நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த 17 மேபி முன்னாடி போகலாம், இல்லை இதுவே ஓகேனா இதுவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேயா? இது பார்த்தோன்னா மொத்தம் 28 டெஸ்ட் நான் திரும்பி சொல்லிடுறேன். 5 டெஸ்ட் வந்து 11th இது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th டெஸ்ட் வந்து 31ஆம் தேதி வந்துடும். ஓகே, ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட்டில் வந்து உனக்கு 6th டெஸ்ட் அப்லோட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th போர்ஷன் நீ படிக்க ஒரு வீக்லி 2 டெஸ்ட் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சரியா? வீக்லி ஒரு 2 டெஸ்ட் எழுதுற மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி 2 டெஸ்ட் எழுதுறது சொன்னால் 5 டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு 3 வீக் தேவைப்படும். ஓகே, இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு 3 வீக் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி உனக்கு டெஸ்ட் தான். 13, 14, 15, 16, 17, 18 அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் தான். ஓகே, ஸோ மோர் ஆர் லெஸ் பார்த்தனா கண்டிப்பாக நீ எல்லா டெஸ்ட்டையும் நீட் எக்ஸாம் முன்னாடி எழுதிட்டு போயிடலாம். சரியா? ஸோ டெஸ்ட் எழுதுறது மட்டும் பத்தாது, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நீ டெஸ்ட் எழுதுறியா, அதோட மார்க்கிங்ஸ், அதாவது நீ மார்க் பண்ணு, ஓஎம்ஆர் ஷீட்டில் நீ அதை மார்க் பண்ணு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட், பிக்கு வந்து இது கரெக்ட், சிக்கு அது கரெக்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பேன். மார்க் பண்ணதை நீ கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். இவ்வளோ மார்க் எனக்கு வருது, இந்த பேப்பரில் எனக்கு இவ்வளோ மார்க் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் நீ வந்து அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக நீ அப்லோட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ நான் சொன்னேன்ல, இந்த டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, டெஸ்ட்டோட ஆன்சரை நீ அப்லோட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் நான் வந்து உன்னை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். சரியா? கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து உன்னை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ நான் அதுக்கப்புறம் கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்க முடியாது. ஸோ நான் ரிமூவ் பண்ணி ஐம் சீரியஸ். ஓகே, ஸோ சப்போஸ் நீ அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சப்மிட் பண்ண மாட்டேங்கிற, ஓகே, 1-2 டைம் பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறமேலும் நீ சப்மிட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உன்னோட மார்க் எவ்வளோ வருது அப்படின்ட்டு அதில் எழுது. ஓகே, அதில் டைப் பண்ணிடு எனக்கு இவ்வளோ மார்க் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், திரும்பி அனலைஸ் பண்ணிவிட்டு நீ திரும்பி அதே கொஸ்டின் ரீஅட்டம் பண்ணு, திரும்பி அதே கொஸ்டின் எழுது. இப்போ உனக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பாரு. உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதே கொஸ்டினை திரும்பி எழுது. கண்டிப்பாக உன் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீ திரும்பி அதே கொஸ்டினை சால்வ் பண்ணுறப்ப உன்னோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஸ்பீடும் அக்யூரசி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீ ஆல்மோஸ்ட் 28 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் 28 கொஸ்டின்ஸ் ஸ்பீட் அக்யூரேட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கா, கண்டிப்பாக நீட்டில் நீ சூப்பரான ஒரு மார்க்கே வாங்கிடலாம். சரியா? ஸோ கூகுள் கிளாஸ் ரூமில் கோட் நான் இங்கேயே கொடுத்துட்றேன். ஸோ நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோட் வந்து டெலிகிராமில் இருக்குன்னு சொல்லுவேன். டெலிகிராமில் வந்து எங்கள் உயிரே எடுத்துருவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதான் கிளாஸ் ரூமோட கோடு. இந்த கோடை கொடுத்து நீ ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஆல்ரெடி 5 கொஸ்டின் அப்லோட் ஆயிடுச்சு. 1ஆம் தேதி பார்த்தோன்னா உனக்கு அடுத்த கொஸ்டின் எப்போ அதோட சொல்யூஷன் வந்துடும். அதுக்கப்புறமேலே 3 days ஒன்ஸ் வச்சுக்கோமா. ஓகே, 3 days ஒன்ஸ், வெனஸ்டே சாட்டர்டே அந்த மாதிரி டெஸ்ட் வச்சுக்கலாம். சண்டே உட்காந்து நீ என்ன பண்ணால் அதே டெஸ்ட் வந்து ரீடெஸ்ட் மாதிரி கூட எழுதிக்கோ. ஓகே, இந்த மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ மார்னிங் என்ன பண்ணுவேன், ஏன்னா அதுக்குள்ளே பாரு 12th டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை நீ முடிக்கிறதுக்குள்ளே நீ 11th 12th சிலபஸ் முடிச்சிருப்ப. அப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒர்க் என்னது, டெஸ்ட் எழுதுறது அனலைஸ் பண்ணு. ஸோ அதை நீ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு சொல்லு. ஓகே, நிறைய பேர் வந்து காசு கொடுத்துல டெஸ்ட் எழுத வேண்டாம், இந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சும்மா ஷேர் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதில் ஃபிசிக்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குது பார்த்தியா, ஃபிசிக்ஸ் சொல்யூஷன் வந்து நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நீ டெஸ்ட் எழுதிக்கிட்டே நான் யூடியூப்பில் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.